இன்னைக்கு பொடிடெயில்ஸோட இழுப்பைப்பூ சம்பா இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுவும் நார்மல் மெத்தட்ல இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஜென்யூன் ரிவ்யூ ஆஃப் பிஜியன் இடியாப்பம் மேக்கர். இது ப்ரமோஷனல் போஸ்டரில் பாப்பாக்காக இப்போ அடிக்கடி வந்து இடியாப்பம் பண்ணுறோம் வீட்டில். இழுப்பைப்பூ, கவுனி இந்த மாதிரி நிறைய கிரெயின்ஸில் பண்ணுறதுனால எப்போவுமே கொஞ்சம் ஹேண்ட் பவர் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அம்மா கிட்ட சொல்லி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, ஜென்யூனாக நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங் வந்து எம்ஆர்பி 3495 போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து நான் 2000 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அண்ட் இப்போ நிறைய ஆஃபர் போடுறாங்க இந்தியாவில் பிஜியன் பிராண்டு. இது வாங்கினீங்கன்னா இது கூட வந்து நிறைய பாத்திரம் ஃப்ரீயாக தராங்க. ஜென்யூனாகவே இதுவும் இன்னொரு பிராண்டும் பார்த்தோம். பட் ரெண்டுமே சேம் வோல்டேஜ் எல்லாமே சேம். பட் ப்ரைஸ் வந்து அது கொஞ்சம் 1000 ருபீஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது வந்து 2000 தான் இருந்துச்சு. ரெண்டுமே சேம் தான், ஒரே இதுதான் தராங்கங்கிறப்போ எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிஜியனே போதும், நல்ல பிராண்ட் அப்படி சொல்லி வாங்கினேன். இது உள்ள ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உள்ளதான் மாவு வைப்போம். அண்ட் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இருக்கிறதுல குட்டி தான் நான் லாஸ்ட் டைம் ட்ரையல் பண்ணேன் பாப்பாக்காக. ஸோ அதே தான் வந்து இந்த டைம் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். அது கூடவே வந்து மற்ற சைஸ்லேயும் கொடுத்தாங்க. இது வந்து அதோட கன் வந்து உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும், இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் வரும். அது கூட வேறு சைஸில் சில்லு கொடுத்துருக்காங்க. ரவுண்டே வந்து உங்களுக்கு ரொம்ப பொடுசானதும் இருக்குது. நான் ஆல்ரெடி உலக்கில் போட்டிருக்கிறது ரொம்ப பொடுசு. அது போக நூடுல்ஸ், இடியாப்பம் அண்ட் முறுக்கு இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலலாம் அம்மா பாட்டிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. நான் அதான் அம்மா கிட்ட சொன்னேன், இது வாங்கிக்கோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ட்ரை பண்ணி பார்க்குறப்போ நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்போது ஒரு பாக்கெட் இழுப்பைப்பூ இதை நம்ம ஓப்பன் பண்ணி போடுறோம். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100% இழுப்பைப்பூ அரிசி மட்டும்தான் போடுறோம். வேறு எந்த ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணுறது கிடையாது. இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது, பாடி ஹீட் அண்ட் நல்ல ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் இம்யூனிட்டி, ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. இழுப்பைப்பூ அரிசியிலேருந்து டைரெக்டாக வந்து நம்ம இடியாப்ப மாவு குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக ஏதாவது டே டு டே லைஃப்பில் ஆட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் இது. இழுப்பைப்பூவை ஓப்பன் பண்ணி இதை போடுறப்பவே வீடு ஃபுல்லாக நல்ல ஸ்மெல் வரும். நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல் வந்து வீடு ஃபில் பண்ணும். ரொம்பவே வந்து ஹெல்தி, குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு பேக்கெட் போடுறேன். நாங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம் இப்போது. ஸோ ஒரு பேக்கெட் போட்டால் தாராளமாக 3 பேருக்கு பற்றும். இது 250 கிராம் பேக்கெட். ஸோ எப்போவும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி நல்ல சுடு தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல சூடை நான் வந்து 100 டிகிரியில் சுடு தண்ணி ரெடி பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் அதில் போட்டு நம்ம பிசைய வேண்டியதுதான். இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து கெட்டில் வாங்கினா ரொம்ப ஸ்கேலிங் ஆகுது, க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு தான் இது வாங்கினோம். இது ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. எங்களுக்கு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். 45 டிகிரி வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் சூடாக குடிக்கிறவங்களுக்கு 55, 65 அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். எம்எல் கணக்கும் இருக்குது. நீங்கள் எம்எல் இதில் வந்து விட்டுக்கலாம். விட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மில்க் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் ஜென்ரலாக வாட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம்.
அதோட ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். மில்க் டெம்பரேச்சர் செட் பண்ணுறது. ஸோ டெம்பரேச்சர் வந்து 100ல் வச்சுருக்கேன். 45, 55, 65, 75, 100 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். வால்யூமும் வந்து 400 வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். காஃபி டீ சூடாக போட்டுட்டு உள்ளே இதில் ஃபில் பண்ணுவாங்க. இதில் ஃபில் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியில் இருக்கோன்னா இது பவரில் தான் ஒர்க் ஆகும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி நம்ம வந்து அந்தந்த டைமுக்கு சூடாக குடிச்சிக்கலாம். ஏதோ ஃபங்க்ஷன் போகிறோன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் பாப்பாவுக்காக கம்மியாக தான் எப்போவுமே உப்பு சேர்ப்பேன். ஸோ உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணி விட்டு உள்ள கிளறி விடுங்க. சூடாக தண்ணி விட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் கையில் பிசைய போகிறேன். டூ 250 ml அரிசி போட்டோம். அரிசி மாவு அதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 275 தண்ணி பிடிச்சிருக்கோம். நான் கொஞ்சம் தண்ணி கீழே கொட்டிட்டேன். ஸோ 275 கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஈக்குவல் ரேஷியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டே நீங்கள் வந்து பதம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மாவு ஒரு 5 minutes செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எட் பண்ணலாம். பாப்பா வந்து லாஸ்ட் டைம் சார்ஜ் பண்ணப்போ கன்னில் விளாண்டுட்டு இருந்தா. ஸோ சார்ஜ் இறங்கிடுச்சு. ஆக்சுவலி இது ஆன் பண்ணால் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அந்த பிசைகிற ப்ரெஷர் இருக்காது உங்களுக்கு. ஈஸியாக ஒன் டச்லேயே எல்லாமே முடிஞ்சிடும். இதில் கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை. நான் வந்து சார்ஜ் இல்லைங்கிறதுனால கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் பேசிக்லி நீங்கள் சார்ஜ் இல்லாமலே ஒர்க் ஆகும். இப்போ நான் இருக்கிறதுலே லாஸ்ட் சைஸ் சில்லு, பொடி சில்லு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த மோல்டில் உள்ளே போட்டுட்டு இப்போது இந்த இதில் ஃபிட் பண்ணோம். நாங்கள் மெயினாக பார்த்து வாங்குறப்போ இது பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடாது, இந்த வாண்டுங்கிறத மட்டும்தான் நாங்கள் க்ரைட்டீரியா வச்சோம். மற்றபடி நாங்கள் பெருசாக எதுவும் பார்க்கல. மைக்ரோ பிளாஸ்டிக் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. எதுக்கு தேவையில்லாமன்ட்டு மோஸ்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்குறது இப்போ. அதனால் மட்டும்தான். ஸோ அதுலேருந்து ஒரு குட்டி டோ 2ஆக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். டோவை உள்ளே விட்டு இப்போ இதில் லாக் பண்ணிடலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணி வெளில எடுத்துடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ இதை உள்ளே போக கரெக்டாக இருக்கும். இந்த லாக் வந்து இதில் விட்டுட்டு லாக், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு விட ஸ்டார்ட் பண்ணலாம்.
தண்ணி விட்டுட்டு இடியாப்பம். இப்போ ஷோ டைம். லேட்ல all you have to do is one press. அவ்வளோதான். எவ்வளோ பொடுசாக வருதுன்னு பாருங்கள், நல்லாவே பொடுசாக இருக்கும். இப்போ இதை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ண வேண்டியதும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், நல்ல பொடுசாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. That's no much manual effort. 7 minutes வைக்க சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு 10 to 15 minutes ஒட்டாமல் வந்திருக்கு, கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், நல்லா பொடுசாக சாஃப்டாக வரும். இதெல்லாம் நம்ம மாவு வந்து நார்மல் இதில் பண்ணுறோன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும். இதில் பாருங்கள், எதுலேயுமே ஒட்டலை. என் லிட்ரலாக அந்த சில்லில் இருக்கிறது மட்டும்தான் வேஸ்டேஜ். ஐ வுட் டெஃபினெட்லி ரேட் 10 on 10. அம்மா வந்து பாப்பாக்காக ஓமப்பொடி புளியிறப்போ, நிறைய முறுக்கு புளியிறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கை அவ்வளோ செவந்து போயிருக்கும். நிறைய மேனுவல் எஃபர்ட், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்ல ஆல்டர்னேட்டிவ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள்.